ஸோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துக்கோங்க ட்ரிக்டிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஷார்ட் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லாத மாதிரி, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணாத மாதிரி ஷார்ட் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்விங் எது வேணா பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கும். கொஞ்சம் அந்த அக்யூரசி அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லாம் தெரியாத மாதிரி, இல்லாத மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பேத்துக்கு அதுவே கொஞ்சம் தெரியாது. ஸோ அதனால வந்து அடுத்த வீடியோல அது போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியான சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு எப்படி பிகினராக இருக்கும்போது எப்படி என்ட்ரி எடுக்கலாம், ஸ்விங்கு அது மாதிரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் பொறுமையாக பார்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா guys? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் டாப்னு ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகேவா guys? டபுள் டாப் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க. டபுள் டாப்னா வேற ஒன்றுமே கிடையாது. அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ரெண்டுனா டாப் ரெண்டனை ஈக்குவலா ஒரே இடத்துல இருக்கணும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கும் டவுன் சைடு. டவுன் சைடில் வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்பி வரும். அது வந்து நம்ம மெயின் சார்ட்ல பார்க்கலாம், ரியல் டைம் சார்ட்ல. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு புரிஞ்சா, டபுள் டாப்னா ரெண்டனா டாப்ல இருக்கு. ரியல் டைம் சார்ட்ல பார்க்கலாமா? ஓகே, இது வேணா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுவும் இதுவும் ஈக்குவலான சைடில் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இது மெசேஜ் வந்துச்சு, ஈக்குவலான சைஸ்ல இருக்கு. அப்ப இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல டபுள் டாப் எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. ஏன் நான் சொல்றேன் நான், நம்ம வந்து அப்டன்ல இருக்கும்போது இது வந்து நம்ம டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்துக்கேன். பிகினரா இருக்கும்போது கொஞ்சம் புரியும், அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. ஓகே, இப்படி இருக்குன்னா டபுள் டாப்னா டாப்புக்கு போயிருக்கணும். நம்ம இந்த டாப்ல இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி வந்து இந்த இடத்துல டபுள் டாப் வச்சிருக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வந்திருக்கும். டபுள் டாப் ஆயிடுச்சதுல கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போமா, திரும்பி கீழே ஃபால் ஆயிருக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா? இதுதான் இந்த இடத்துல நம்ம டபுள் டாப்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே கேஸ், புரிஞ்சா கேஸ்? இந்த இடத்துல தான் நம்ம டபுள் சைடு டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிப்போம். இதுவே நமக்கு வந்து இதுல இருக்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா, இருங்க, இதுல இருக்கிறத பார்த்துட்டா நம்ம ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் போயிடுச்சு. இந்த இடத்துல வேணா டபுள் டாப்பா வச்சுக்கலாம். பட் வந்து கொஞ்சம் இது டவுன் சைடு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து டபுள் சைடா கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகே ஓகே. ஆனா இதே வேணா நம்ம டபுள் டாப்பா வச்சுப்போம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து ஒரு டாப்பு, இது வந்து ரெண்டாவது டாப் ஆயிடுச்சா. அதுல வந்துட்டு இங்க பாருங்க, இதை வந்து கரெக்டா பிரேக் பண்ணிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிருச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்துல பிரேக் ஆகிக்கிட்டு கீழே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான். ரீட்ரெஸ்ட் இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? டிபி எஸ்எல் வந்து இது வச்சுப்போம். டிபி வந்து 1:2 ரேஷியோல வச்சுக்கோங்க. ஓகேவா? வந்து நம்ம என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். ரீட்ரெஸ்ட் கொடுத்தோன்னே எஸ்எல் வந்து இந்த இடத்துல வச்சிருப்போம். 1:2 வச்சுப்போம். 2வே நமக்கு பெரிய விஷயம் தான். ஓகேவா? பாருங்க, கரெக்டா இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேவா? கரெக்டா எக்ஸாக்டா இந்த இடத்துல 1:2 வச்சிருச்சு. புரிஞ்சா கைஸ்? இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் டாப் எக்ஸாக்டா இதோட ஆப்போசிட் டபுள் பாட்டம். ஓகேவா? அது எப்படின்னு காமிக்கிறேன். டபுள் பாட்டம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து வரைஞ்சு காமிச்சிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல கிளியரா வரைஞ்சு காமிக்கிறேன். டபுள் பாட்டம்னா வேற ஒண்ணுமே இல்லை, டவுன் சைடு நோக்கி வந்துட்டு இருக்கும் மார்க்கெட். டவுன் சைட்ல என்ன ஆகும்னா, கரெக்டா ஒரு அப் வச்சு, நான் கைப்பட்டு தொட்டுட்டேன். டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்துட்டு இருக்கும் மார்க்கெட். கரெக்டா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு அப் கொடுக்கும், டவுன் கொடுக்கும். பட் வந்து இதுக்கு கீழே வராது, இந்த ஆல்ரெடி இருக்கிற கீழே வராது. இங்க வச்சு திரும்பி ஒரு அப்பு போகும். இந்த இடத்துல நம்ம டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? டபுள் பாட்டத்துல கரெக்டா ஒரு ரீட்ரெஸ்ட் கொடுக்கும் இந்த இடத்து வரைக்கும். இதோட லெவல் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்து வரைக்கும் கரெக்டா ரீட்ரெஸ்ட் கொடுக்கும். ரீட்ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துட்டு எஸ்எல் வந்து இந்த இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற லோ ஸ்விங்கோட லோ கீழே வச்சுட்டு நம்ம 1:2 வச்சுப்போம். புரிஞ்சா கைஸ்? இதுதான் நமக்கு வந்து டபுள் பாட்டம். இது வேணாலும் நம்ம இதில் பார்க்கலாம். பேட்டர்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக புரியலீங்கன்னா பார்த்துக்கலாம்.
ம். ஏன்னா நானே எடுத்து இதில சார்ட்ல காமிச்சிருக்கேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஓகேவா? இதான் டபுள் பாட்டம். ஓகே, ஓகே. டபுள் பாட்டம். இருங்க காமிக்கிறேன். இது எந்த விதமான இது இதான் டபுள் பாட்டம். நான் எதுவுமே ப்ரமோஷன்லாம் பண்ண கிடையாது. இதெல்லாம் சும்மா இதில ஆடு. யாரும் பார்த்துக்காதீங்க. நான் இந்த சார்ட் மட்டும் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு டபுள் டாப், டபுள் பாட்டம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த ரியல் டைம் சார்ட்ல பார்ப்போம். ஓகே, ஓகே. டபுள் பாட்டம்னு என்ன சொல்லிருங்க? மார்க்கெட் டவுன் சைட நோக்கி வரணும். ஓகே, ஓகே. இந்த இடத்துல பாருங்க. கரெக்ட்டா மார்க்கெட் வந்து டவுன் சைட் நோக்கி வந்திருக்கா? இந்த இடத்துல டபுள் டாப் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல டபுள் டாப் இல்ல. பட் வந்து லைட்டா இருக்கு. இங்க கொஞ்சம் மேல இருக்கு. இது வந்து சப்போஸ் இது வரைக்கும் வந்துருந்துச்சுன்னா ஓகே. வந்துட்டு ரீட்ரேஸ் குடுத்திருந்தா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம். நம்ம அப் போயிருக்கலாம். ஓகேவா? பட் வந்து இத நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. வேற ஏதாச்சும் டபுள் டாப் இருக்கான்னு பார்ப்போம். டபுள் பாட்டம். மேஜரா நீங்க ட்ரேட் பண்றவங்க எல்லாருமே ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? அப்பனா தான் உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இது மீன்ஸ் ஹையர் அக்யூரசியா இருக்கும். ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல பாருங்க. சிமிலர் டவுன் ட்ரெண்ட் இருக்கா? இந்த இடத்துல கொஞ்சம் டபுள் பாட்டம் இருக்கு. ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல 1 டவுன் ட்ரெண்டா அப் போயிருக்கு. திரும்பியும் டவுன் வந்துருச்சு. கரெக்ட்டா இந்த இடத்துல இது பிரேக் ஆயிருச்சு. ஓகேவா? பிரேக் ஆயிட்டு ஒரு ரீட்ரேஸ் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து பேசிக்கா பார்த்தோம்னா டபிள்யூ பேட்டர்ன். டபிள்யூ மாரி வச்சுக்கோங்க. கீழ இருக்கும்போது. இந்த இடத்துல டபிள்யூ மாரி இருக்கும். ஓகேவா கைஸ்? அதே மாரி இந்த இடத்துலயும் பாருங்க. வந்திருக்கா? மார்க்கெட் வந்திருக்கா? வந்து இங்க ரீட்ரேஸ் குடுத்து அப் போயிட்டு டவுன் ஆயிட்டு திரும்பி டபுள் பாட்டம் வந்துருச்சு. கரெக்ட்டா இந்த இடத்துல போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆயிருச்சுன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம வந்து பிரேக் ஆயிருக்கு. இந்த இடத்துலயே. மேல போனா இந்த இடத்துல ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு ரீட்ரேஸ் குடுத்துருச்சா இந்த இடத்துல? இந்த இடத்துல பாருங்க. ரீட்ரேஸ் குடுத்துருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஸ்விங்கோட லோவ தான் எஸ்எல்ஆர் வச்சிருப்போம். டிபி வந்து 1:2 வச்சிருப்போம். ஓகேவா? 1:2 ஓகேவா? இதுவும் நமக்கு ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம எல்லாமே ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்னும் எஸ்எல்லும் அடிக்கலாம். நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பொறுத்து தான் நமக்கு வின்னிங்கே இருக்கு. 1:1லாம் வச்சீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேவா? நீங்க மேஜரா என்ன பண்ணணும்னா 1:2, 1:3 வைங்க. ஒரு 50% அக்யூரசி. ஒரு 10 ட்ரேடுக்கு 5 ட்ரேடு டிபி அடிச்சு 5 ட்ரேட் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. ஓகேவா? அதனால தான் சொல்றது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து ஈக்குவலா இருக்கணுங்கிறது. ஓகேவா கைஸ்? இருங்க. ம். புரிஞ்சா கைஸ்? இப்போதைக்கு இது வரைக்கும் டபுள் டாப், டபுள் பாட்டம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்ப்போமா? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இருங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் இதில். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான். ஆல்ரெடி வந்துச்சு நினைக்கிறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணாலே அப்படித்தாங்க கைஸ் வருது. ஈஸியா பார்த்தோன்னா புரியுற மாதிரி இருக்கணும்னா இதுதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்பிங் கூட வச்சுக்கலாம். வந்திருக்கான். இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் நோக்கி வரும். ஒரு ஹையை போகும். திரும்பி அடுத்தது ஒரு லோ வரும். அந்த இது உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கா? நான் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது எப்படி இருக்கும்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸி தான் கைஸ். இந்த டபுள் டாப் மாதிரி தான். அப் ட்ரெண்ட் நோக்கி வரும். வந்துகிட்டு இருக்கா? வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஹை போகும். திரும்பியும் வந்துட்டு லோ வந்துட்டு இந்த இடத்துல இது இருங்க guys. இதுக்கு மேல போகாது. இது இருக்குல்ல, இதுக்கு மேல போகாது. போகாம திரும்பி இங்க இருந்து திரும்பி ஒரு டவுன் கொடுக்கும். கொடுத்துருச்சுன்னா இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட் ஆகும். இந்த இடத்துல இதுக்கு ஈக்குவலா ரீட்ரெஸ்ட் ஆகும். ரீட்ரெஸ்ட் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். எஸ்எல் வந்து இந்த இடத்துல டிபி 1:2. ஓகே ஓகே. டபுள் டாப் மாதிரியே தான் ட்ரிபிளா இருக்கும். கொஞ்சம் ஒரு சென்டர்ல மட்டும் லிக்விடிட்டி எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே லிக்விடிட்டினா
அந்த இடத்துல நிறையா டார்கெட் என்ட்ரிஸ் இருக்கிறத நமக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி. புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், ஓகேவா? புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அக்யூரேசியா இருக்கு. இதெல்லாம் நான் ஒன் ஆஃப் நானே யூஸ் பண்ற டெக்னிக் கூட சொல்லலாம். ஓகேவா கைஸ்? மேஜரா இது வந்து அதிகமா இருக்க வாய்ப்பு. அதே தான் இப்ப நான் சொன்னதுல அதுலயே இன்வெர்ஸ் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல ரிவர்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேவா கைஸ்? எங்கேயாச்சும் இருக்கான்னு காமிக்க ரியல் டைம் சாட்ல. நானும் இப்போ உங்க கூடயே தான் சேர்ந்து தான் தேடிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி எடுத்து வச்செல்லாம் நான் ஒன்றும் பண்றது இல்லை. ஓகேவா? இங்க பாருங்க. இதே வந்து நீங்க மார்க்கெட் வாட்ச் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த இடத்துல பாருங்க. எப்படின்னா இருங்க காமிக்கிறேன். இது வந்து டபுள் டாப் மாதிரியே தான் ட்ரிபிள் டாப் மாதிரி அப்டன் நோக்கி வருதான். இங்க இடத்துல வந்திருக்கு, வந்துட்டு ஒரு டவுன் கொடுத்துருக்கான். இதுக்கு இந்த இடத்துல இதுக்கு மேல போயிருக்கு, மேல போயிடுச்சான். திரும்பி கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்பி அதே இடத்துக்கு அது கீழே வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, எனக்கு கொஞ்சம் கோல்டு கீஸ் வேற ஒன்றும் இல்லை, வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சுன்னா இங்க பாருங்க. இதுக்கு மேல போயிருக்கணும், இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல இதுக்கு. ஏய் மேல வா, சாரி கீஸ். இங்க இதுக்கு மேல போயிருக்கணும் கரெக்டா. இங்க பாருங்க, இதுக்கு மேல போயிருக்கான். லிக்விடிட்டி இந்த இடத்துல நிறைய எஸ்எல்ல ஹிட் ஆயிருக்கும். லிக்விட் எடுத்திருக்கான். லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் டவுன் வந்துட்டு திரும்பி டாப் போயிருக்கான். திரும்பி டவுன் வந்துருச்சு. இதை வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து பிரேக் பண்ணிருச்சு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிருச்சு. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரெஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா கீஸ்? ஒரு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? எப்படின்னா வந்திருக்கோம், பிரேக் ஆயிருக்கும், திரும்பி வந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சா, இந்த இடத்துல ஒரு ரீட்ரெஸ் கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேவா? என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு நம்மளோட. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எஸ்எல் வைப்போம் இதுக்கு ஈக்குவலா, ஸ்விங்கோட முன்னாடி இருக்கிற ஸ்விங்கோட. அதுக்கப்புறம் 1:2 வைப்போம். ஓகேவா? 1:2 வச்சிட்டோம். நம்ம எவ்வளோ லேட் ஆகிறது பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து டிபி அடிக்குதான், இந்த இடத்துல நமக்கு டிபி அடிச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு டிபி அடிச்சிருச்சு. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்றும் பண்ண முடியாது. நான் இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். சும்மா இந்த மாதிரி ஒரு சார்ட் பேட்டர்ன் வச்சு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் வந்து உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் இதோட அப்படியே இன்வெர்ஸ் தான், இன்வெர்டட். அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இருக்காது. ஓகேவா? புரிஞ்சா கைஸ்? இங்க இருக்கு பாருங்க, இதோட தெளிவா ஒன்று இருக்கு. நான் வரைஞ்சு காமிப்பேன்ல அதே மாதிரி இருக்கா. இது எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஏதாச்சும் ஆடு மாதிரி ஓடிச்சுன்னா ஓகேவா கைஸ்? எனக்கு இது தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சேம் டவுன் ட்ரெண்ட் நோக்கி வருது. கொஞ்சம் இந்த லிக்விடிட்டி எடுத்த மாதிரி ஹெட்டு, திரும்பியும் ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு மேலே போகுது. இந்த இடத்துல ரீட்ரெஸ்ட், இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம் ஆப் ட்ரெண்ட். ஓகேவா கைஸ்? புரிஞ்சா உங்களுக்கு? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இத்தனை நேரம் நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி கைஸ். நன்றி நன்றி. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னு நினைச்சிட்டு தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடணும் எனக்கு சொல்லுங்க. ஓகே கீஸ்? பிரைட்டா இருக்கா என் மூஞ்சி பிரைட்டா இருக்கான்னு பாக்குறீங்க, ஸ்க்ரீன் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா கீஸ்? அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுதான் நான் சொல்லணும். யூஸ் போலினாலும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரேடிங் போய் சேரணும். ஸோ அதனால தான். டவுட் இருக்கா? இது வரைக்கும் நான் சொல்றது சொல்லி கொடுக்க புரிஞ்சுனா மட்டும் போதுங்க guys. உங்களுக்கு கொஞ்சம் புரியுதான்னு சொல்லுங்க. புரியலனாலும் நெக்ஸ்ட் வீடியோல நான் ட்ரை பண்றேன் புரியுற மாதிரி நடத்துறேன். ஓகேவா guys? ஓகே பை guys, பை. இந்த நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி guys.